ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இது நம்ம இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா வறுத்து அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த மீனில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராகவே வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ட்ரு ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போதும். இது மீடியம் சைஸ் தக்காளிங்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கி வர்றதுக்காகவும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ இது கூட தேவையான மசாலா பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள் இருந்தால் அதை கூட இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மல்லித்தூள் இங்கே சேர்க்குறதுனால குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே குழம்பு தூள் ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கினதும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம். சீரகமும் மிளகும் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த 2 பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 2ஐயும் நல்லா வதக்கி விடுங்க. இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கீராமல் முழுசாக சேர்த்துருக்கேன். நம்ம அதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு அதில் இறங்கினா போதும், அதனால் கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம்.
நீங்கள் மசாலா சேர்த்துட்டு உடனே இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இந்த எண்ணெய்லாம் நல்லா தெரிஞ்சு வர மாதிரி மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜார் அரிசி ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்க்க வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்துருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸில் வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ கொதிக்க வைக்கும்போது நல்ல திக்னஸ் ஆகிடும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு திக்கான தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் திக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போது தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த மீன் சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி ஷீலா மீன் தான் எடுத்திருந்தேன். குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்புல கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. போட்ட உடனே கரண்டி போட்டு ரொம்ப வேகமாக கலந்துடாதீங்க, மீன்லாம் அப்போ நமக்கு உடஞ்சி போயிடும். லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மீன் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது மசாலாலாம் நம்ம அரைச்சி செய்கிறோம், டைம் ஆகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இறக்கும் போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குதுங்க, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.